Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா using data adapter delete command in SQL server. அதாவது SQL serverல நம்ம என்ன பண்ண போறோம்னா delete command எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். So first of all நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்ம் நான் ரெடி பண்ணிருக்கேன். So அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு data grid இருக்கு. Then also ஒரு பட்டனும் நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். So அந்த ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படினா நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளோட டேட்டாபேஸ் வேல்யூஸ் எல்லாம் அதுல லோட் ஆகுற மாதிரி நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஃபார்மில் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் அதாவது SQL டேட்டாபேஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ tutorjoes.mdf ஒரு SQL டேட்டாபேஸ். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரோ நமக்கு டெலிட் ஆகணும். அதாவது நம்மளோட கிரிட்டில் செலக்ட் பண்ணியிருக்கிற ரோ நமக்கு டெலிட் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெலிட் பட்டனுக்குள்ள நான் உள்ளே வந்துக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் ஈவெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதோட டேட்டா கிரிட்டோட ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோ ஹெடர் மவுஸ் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஹெடர் மவுஸ் கிளிக் அப்படின்னு சொல்லி ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடி அப்படின்ற வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கரண்ட் செலக்டட் ரோவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஐடி அப்படின்ற வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக நான் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈவெண்ட்டில் ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு டேட்டா கிரிட் வியூ 1 டாட் ரோஸ் ஆஃப் இ டாட் ரோ இண்டெக்ஸ் டாட் செல்ஸ் ஆஃப் 0. அதாவது 0th காலம் அப்படின்னா நமக்கு ஐடி காலம் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஸ் ஆஃப் 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். டாட் வேல்யூ டாட் தென் அதர் 2 ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ ஐடியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓல்டு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணலான்னா இன்டீஜருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் டாட் ஃபார்ஸில் நான் எல்லாத்தையும் கொடுத்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஐடி வேல்யூ நமக்கு கெட் ஆகிடுச்சு. ஸோ தென் இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணோடனே நமக்கு இருக்கிற ஐடி நமக்கு ஜஸ்ட் நம்ம மெசேஜ் பாக்ஸில் ஷோ ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ஷோவில் பார்த்தீங்கன்னா ஐடி டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம டெலிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஐடி வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ 2 ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட் இது கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் ஐடியோட இனிஷியல் வேல்யூ நமக்கு 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ரோ அதாவது 4th ரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நான் 12th ரோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் டெலிட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 12ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம query யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடிங் நான் எடுத்துட்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கண்டிஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம எந்த வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகணும்னா ஏதாவது வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பாக்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ஷோவில் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் செலக்ட் எனி வேல்யூ ஃப்ரம் கிரிட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த வேல்யூவும் செலக்ட் பண்ணாமல் நான் டெலிட் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் செலக்ட் எனி வேல்யூ ஃப்ரம் கிரிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஆப்ரேஷன் நடக்காது. பிகாஸ் நம்ம இன்னும் எந்த கோடும் நம்ம போடல. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட queryயை ஃபஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது ஃபுல்லாமே நம்ம ட்ரை கேட்சில் போட்டுக்கலாம். ஸோ ட்ரை கேட்சில் போட்டால் தான் நமக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக நமக்கு வியூ ஆகும். ஸோ ட்ரை கேட்ச் exception space e then இந்த எக்ஸப்ஷனை மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். show e dot message. ஸோ இப்போ ட்ரையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில்
நம்ம SQL வேரியபிளில் நம்மளோட query-யை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா delete அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். delete from. ஸோ எங்கேருந்து delete ஆகணும்னா நம்மளோட டேபிள்லேருந்து நமக்கு delete ஆகணும். ஸோ நம்மளோட டேபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட info அப்படின்ற டேபிள்லேருந்து delete ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா info அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் delete from info where. ஸோ எங்கேருந்து delete ஆகணும், அதாவது எந்த ஐடியிலேருந்து delete ஆகணும். ஸோ where. ஸோ ஐடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு ஐடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமரி கீயான ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனலாக அந்த ஐடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு query வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன் நமக்கு எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈன்றது நமக்கு டிஃபால்ட்டான ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் EX அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ EX அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம query நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா con டாட் ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அடாப்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ SQL டேட்டா அடாப்டர் DA டாட் delete command equal to new SQL command. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கமாண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ con டாட் க்ரியேட் கமாண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ DA டாட் delete command equal to டாட் command text equal to SQL அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் DA டாட் அந்த query நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா delete command டாட் எக்ஸிக்யூட் நான் query அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நமக்கு வேல்யூஸ் delete ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ரெக்கார்ட் deleted successful அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரெக்கார்ட்ஸ் delete ஆகிடும். தென் அகைன் நம்ம அதை லோட் கிரிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா நம்மளோட கிரிட் நமக்கு அகைன் நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா F6 ப்ரெஸ் பண்ணிட்டு தென் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும். ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் வேல்யூ, அதாவது ஃபார்மோட லாஸ்ட் வேல்யூவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 16th ஐடியில் இருக்கிற ரஷிகா அப்படின்ற வேல்யூவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ delete கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்கார்ட் deleted successfully அப்படின்றது வரும். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்மளோட கனெக்ஷன் ஸ்டேட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு அப்படி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரெக்கார்ட் delete ஆனதுக்கப்புறமேட்டு con டாட் க்ளோஸ். ஸோ கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த 16th வேல்யூ நமக்கு ஆல்ரெடி delete ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 16th வேல்யூ delete ஆகிடுச்சு. தென் 15th வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் delete பண்ணுறேன். ஸோ delete பண்ணோன்னே நமக்கு 15th வேல்யூ நமக்கு கரெக்டாக delete ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா அடாப்டரோட delete கமாண்டை நம்ம SQL சர்வரில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.